எந்த அளவுக்கு நம்மள அவ தோக்கடிக்கிறாளோ அந்த அளவுக்கு அவளை சாகடிச்சு ஆகணுங்கிற வெறி எனக்குள்ள அதிகமாகுது. கோவமும் அதிகமாகுது பாபா. நாகராணி, உன்னால எத்தனை நாள் ஜெயிக்க முடியும்? பாம்பு கண்ணில் பட்ட மாதிரி இருந்தது அம்மா. அது இங்க போன மாதிரி இருந்தது. நிச்சயமா இந்த வீட்ல ஏதோ அபசகுணம் நடக்குது. ஆனா அத்தை, இந்த வீட்ல நல்ல காரியம் பண்றதுக்கு முகூர்த்தமே கிடையாதுன்னு ஜோசியர் சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா? அதுவும் இல்லாம அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல அவன் மயூரிய கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கணும். அவனை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. கண்டிப்பா போலாம். இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு ஊருக்கு போக விருப்பம் இல்ல. ஏன் அமிர்தா, ஏன் இந்த மாதிரி சொல்ற? உங்க ஊருக்கு போக உனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல. ஏமா அமிர்தா, ஏன் விருப்பம் இல்ல? அங்க போனா எங்க அப்பா அம்மாவோட ஞாபகம் என் மனசை இன்னும் புண்படுத்தும். அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். உனக்கு என்ன உங்க ஊருக்கு போக விருப்பம் இல்ல, அப்படிதானே? அங்க போனா உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருன்னு பயப்படுற. வேண்டாம், விட்டுற. ஆனா இனிமே நீ வீட்டுல தனியா இருக்கவும் கூடாது. நீ தனியாவே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உன்னோட கவலைகளும் அதிகமாகும். அதனால இன்னையில இருந்து நீ என் கூட வா. எங்க? ஆபீஸ்க்கு. இனிமே நீ நம்ம கம்பெனியை எப்படி ரன் பண்றதுங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லா பொறுப்புகளையும் நீ உன் கையில் எடுத்துக்கணும். ஏன் சொல்றேன்னா, எனக்கு அப்புறம் இதை எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கணுமா? இல்ல இல்ல, எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. இப்படி எல்லாம் சொன்னா எப்படி அமிர்தா? விக்ரமுக்கு பொண்ணானதுக்கு அப்புறம் வருங்காலத்துல இந்த எல்லா சொத்துமே உனக்கு தானே. இப்ப உனக்கு வேலை தெரியலன்னா என்ன, போக போக எல்லாத்தையும் கத்துக்கலாம். ஆமா அமிர்தா, எங்க 2 பேருக்கும் உன்னை விட்டா வேற யாரு இருக்காங்க? நீயே முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் உங்க அப்பாக்கு அங்க உதவியா யாரு இருக்காங்க சொல்லு? அதுவும் இல்லாம நீ இவர் கூட வெளியில 4 இடத்துக்கு போயிட்டு வந்தீன்னா உன்னோட மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஒத்துக்கோமா? சரி, நான் போறேன். ஹலோ ஹலோ, நான் அர்ஜுன் பேசுறேன். யார் அமிர்தாவா பேசுறது? ஹலோ, யாருங்க பேசுறீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க, யாருங்க பேசுறது? நான் யாருன்னு சொல்லணுமா? இல்ல, இனிமே நீங்க தொல்லை கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா காலையிலேயே போன் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலேயும் உங்களை இந்த வீட்டுக்குள்ள வர விட்டா என் லட்சியத்தை நீங்க ஜெயிக்க விட மாட்டீங்க. இனிமே நீங்க இங்க வராத அளவுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்றது? நான் அமிர்தாவோட அம்மா சரோஜா பேசுறேன் தம்பி. என்ன இவ்வளவு காலையில போன் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்? அமிர்தா போன் எடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா போன் எடுத்து பேசுறாங்களே. இவங்கள கேட்கலான்னா இவங்க மனசுல என்ன பத்தி நல்ல ஒப்பீனியன் இருக்கு. இந்த நேரத்துல நான் அமிர்தாவை பத்தி ஏதாவது கேட்டா தப்பா நினைச்சுப்பாங்க. என்ன பண்றது? இவங்க கிட்ட என்னன்னு சொல்றது? ஒன்றும் இல்லை மேடம், விக்ரம் சார் கிட்ட பேசணும், அதான். அவர் இப்ப குளிக்க போயிருக்காரு. உங்களுக்கு அவர்கிட்ட என்ன சொல்லணுமோ அது என்கிட்டயே சொல்லுங்க. பெருசாலாம் ஒன்றும் இல்லை மேடம். இன்னைக்கு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்க தான் நான் ஃபோன் பண்ணேன். வேண்டாம், இன்னிலிருந்து நீங்க இங்க வேலைக்கே வர வேண்டாம். ஏன் மேடம்? எதுக்குன்னு எனக்கு தெரியாது. விக்ரம் தான் சொன்னாரு.
அர்ஜுன் இனிமே இங்க வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஃபோன் பண்ணா சொல்லிருக்காரு. அதனால்தான் இனிமே நீங்க இங்க வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ ஹலோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? அமிர்தா எப்படி இருக்காங்கன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணா இவ்வளவு பெரிய ஷாக் கொடுக்குறாங்களே. இடது பக்கமா திரும்பி இருந்தா இப்படி ஆகுமோ? காலையில கண் முழிச்ச உடனே என் மாமியார் சரோஜம்மா இப்படி சொல்லிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? அமிர்தாவை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வழி அதான். இப்ப அந்த வழியும் மூடிட்டாங்களே. இனிமே அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும்னா என்ன பண்றது? எங்க அமிர்தா, என்னங்க இது? இதோட காதல் போராட்டம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. உங்க மனசுல இடம் பிடிப்பேன்னு தைரியம் வரும்போது ஏதாவது ஒண்ணு வந்து மனசை உடைக்குது. இப்படியே போனா இதுக்கெல்லாம் முடிவுதான் என்ன? நீங்க எப்ப எனக்கு சொந்தமாவீங்க? சரோஜா மேடம் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எப்படி நான் அவங்க வீட்டுக்கு போவேன்? வர வேண்டான்னு சொல்லியும் வந்துட்டியான்னு திட்டாங்கன்னா இல்ல, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு நான் போய் தான் ஆகணும். யோசிச்சு பாரு அர்ஜுன், அன்னைக்கு விக்ரம் சார் ஒரு நிமிஷம் விசித்திரமா தான் பேசினாரு. ஆனா அதுக்கப்புறம் நார்மலா பேசினார்ல. அநேகமா உங்க குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆமா, சரோஜா மேடம் திட்டினதுக்கு பயந்து அவங்க வீட்டுக்கு போகலன்னா அதுக்கப்புறம் அமிர்தாவை சந்திக்கிறது பேசுறது நடக்காத காரியமாயிடும். வேற வழி இல்லை. அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயே தீரணும். வேற என்ன பண்றது? அமிர்தாவை பார்க்கறதுக்கும் அவங்க கிட்ட பேசுறதுக்கும் எனக்கு இருக்கிற ஒரே வழி அதானே. விக்ரம் சார் சரோஜா மேடம் காலைல விழுந்தாவது இந்த வேலையை நான் கண்டினியூ பண்ணியே ஆகணும். நான் வெளியில போறதை யாராவது பார்த்தாங்கன்னா நிச்சயமா என்ன வெளியே போக விட மாட்டாங்க. எங்க போற, என்ன விஷயம்னு 1008 கேள்வி கேட்பாங்க. என்ன பண்றது? நான் யார் கல்லையுமே படாம இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். அண்ணா வழி விடுறா, நான் அர்ஜென்ட்டா போகணும். அமிர்தா எனக்காக வெயிட் பண்றாங்க. சாரி, இனிமே நீ எங்கேயும் போக முடியாது. இது அப்பாவோட ஆர்டர். இனிமே நீ ஆபீஸ்க்கு எங்க கூட தான் வரணும். வா, நம்ம ஆபீஸ்க்கு போலாம். டேய், இது ஒன்றும் விளையாடுற நேரம் கிடையாது. யாராவது பார்த்தா ஏடா கூடமா மாட்டிப்பேன். ப்ளீஸ் வழி விடுறா. நோ சான்ஸ். என்னால உனக்கு வழி விடவே முடியாது. இது அப்பாவோட ஆர்டர். இனிமே நீ எங்க போகணும்னாலும் அப்பா கிட்ட சொல்லிட்டு எங்க வேணாலும் போ. அண்ணா ப்ளீஸ்டா, அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி நீயே மேனேஜ் பண்ணிக்கோ. நான் இன்னைக்கு அமிர்தாவை எப்படியாவது மீட் பண்ணியே ஆகணும். ப்ளீஸ்டா, நீ என்னோட செல்ல அண்ணா தானே, நான் உன் செல்ல தம்பி தானே. ப்ளீஸ்ண்ணா. இங்க பாரு அர்ஜுன், நீ ஐஸ் பிடிக்கும் போதெல்லாம் உருகிட்டு இருக்கிற கரண் நான் இல்ல. இவ்வளவு நாள் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு சரியான கிஃப்ட் தான் கொடுத்துருக்கேன். இனிமே எந்த விதத்திலையும் உனக்கு என்னால ஹெல்ப் பண்ணவே முடியாது. உனக்கு ஹெல்ப் பண்ணி அப்பா அம்மா பாட்டிகிட்ட திட்டு வாங்குறதுக்கு இனிமே என்னால முடியாதுப்பா. அண்ணா ப்ளீஸ்டா அண்ணா. சொல்லிட்டேன்ல, இனி என்ன சொல்றதுனாலும் அப்பா கிட்ட வந்து சொல்லு. வா. டேடே அண்ணா வேணாடா. வாடா. வேணாடா அண்ணா. டேய் அண்ணா வாடா. வேணாடா அண்ணா. வா. அப்பா, அப்பா, அர்ஜுன் எங்க வெளியில போறேன்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். எங்கடா போற நீ? அது அப்பா அப்பா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்ல, அங்கதான்ப்பா கிளம்பிட்டு இருக்கேன். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. என் கூட நம்ம ஆபீஸ்க்கு வா. இனிமே நீ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். அர்ஜுன், இன்னையில இருந்து நீ உங்க அப்பா கூட வேலைக்கு போறதா நல்லது. ஏண்டா, நம்ம கம்பெனிலே 1008 வேலை இருக்கும்போது நீ வேற கம்பெனில போய் வேலை செய்யறது நல்லாவா இருக்கும் சொல்லு? இங்க பாரு அர்ஜுன், நீ உங்க அப்பா கூட தான் ஆபீஸ்க்கு போகணும். உங்க அப்பா கூட தான் வீட்டுக்கு வரணும். அதை விட்டுட்டு அங்க இங்கன்னு ஊர் சுத்த போக கூடாது. உன் பாட்டி சொல்றது புரியுதா? கிளம்பு, நேரம் வச்சு போலாம். அப்பா அது நீ என்ன காரணம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு நாள் சின்ன பையன் ஃப்ரீயா இருக்கட்டும்னு விட்டேன். இனிமே என்னால அப்படி விட முடியாது.
நீயும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும். எங்க கூட ஆபீஸ்க்கு வா, கருணுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். எல்லா வேலையும் தனியாளா அவன் கவனிச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறான். சரிங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ்க்கு வரேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். என்னது? அப்படி என்ன பெரிய வேலை? அது மயூரிய ஷாப்பிங்க கூட்டிட்டு போலான்னு இருக்கேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஷாப்பிங்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம். முதல்ல என் கூட வா. இல்லடா விஷ்ணு, இவனே அதிசயமா மயூரிய ஷாப்பிங்க்கு கூட்டு போறேன்னு சொல்றான். நீ என்னடானா வேண்டான்னு சொல்றியடா. பாரு, இன்னைக்கு ஒரு நாள் அவன் ஆபீஸ்க்கு வரலன்னா ஒன்னும் குறைஞ்சிடாது. நாளையில இருந்து அர்ஜுன் கண்டிப்பா ஆபீஸ்க்கு வந்துருவான். அம்மா உங்களுக்கு ஆமாங்க, அத்தை சொல்றதும் கரெக்ட் தான். அர்ஜுன் மயூரிய ஷாப்பிங் கூட்டிட்டு போறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நீங்க இப்படி தடை போடுறது நல்லா இருக்காதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனை விட்டுடுங்க. நாளையில இருந்து அவன் உங்க கூட வருவான் இல்லையா அர்ஜுன்? சரி, உங்க இஷ்டம். ஹலோ. தேங்க்யூ அத்தை. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா சரி வராது. நான் உடனே இங்க இருந்து போயிடணும். ஆமா, நான் இப்பவே இங்க இருந்து போயாகணும். அதுதான் சரி. நில்ல அமிர்தா, நீ எங்க போய்கிட்டு இருக்க? சித்தி, தெரியல, ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன் சித்தி. எதுக்கு? ஏன் இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? நான் வேற என்ன பண்றது சித்தி? இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தா இவ பொண்ணு என் மேல காட்டுற பாசத்துல நான் சிக்கிப்பேன். ஒரு பக்கம் விக்ரம் சரோஜாவோட அன்பு பாசம், இன்னொரு பக்கம் அந்த அர்ஜுனோட தொல்லை தாங்க முடியல. காதலிக்கிறேன், நீ உயிர் எடுக்கிறான். இப்படியே போச்சுன்னா என்னால எப்படி என் லட்சியத்தை அடைய முடியும்? இப்ப புதுசா விக்ரம் என்ன ஆபீஸ்க்கு வர சொல்றாரு. என்னையும் சில பொறுப்புகளை ஏத்துக்கணும்னு சொல்றாரு. இவங்க இழுத்த இழுப்புகள்லாம் போனா எங்க அப்பா அம்மாவை கொன்னவங்கள என்னால எப்படி பழி வாங்க முடியும் சொல்லுங்க சித்தி? அதுவும் இல்லாம நான் இந்த வீட்டுல இருக்கும்போது தொலைஞ்சு போன எங்க அம்மாவோட தேகம் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதனால்தான் நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிருமா அமிர்தா? ஆமா, கிடைச்சிடும். நான் அன்னைக்கே இந்த வீட்டை விட்டு போகணும்னு கிளம்பிட்டேன். ஆனா நான் கிளம்புற நேரமா பார்த்து சரோஜாவை பாம்பு கடிச்சு அவங்க துடிச்சாங்க. அவங்க உயிரை காப்பாத்துற அவசரத்துல நான் இந்த இடத்தை விட்டு போனோன்னே மறந்து போயிட்டேன். ஆனா இதுக்கு மேல நான் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். நான் கிளம்புறேன் சித்தி. நில்ல அமிர்தா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற விஷயங்களை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக இந்த நேரத்துல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போறது சரியில்லை. உனக்கு இந்த வீட்டை விட பாதுகாப்பான இடம் வேற கிடைக்காது அமிர்தா. அதனாலதான் சொல்றேன், இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போகாத. இல்ல சித்தி, என்னால இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது. கஷ்டம் வந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துதான் ஆகணும். நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போன மறு நிமிஷம் உன் எதிரிங்க உன்னை துரத்திக்கிட்டு பின்னாடியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மாவை கொன்ன மாதிரி உன்னையும் அவங்க கொன்னுடுவாங்க. அதுக்குதான் சொல்றேன், நாகமணி கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஆமா அமிர்தா, உன் லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். உன் சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. ஆனா சில உண்மைகளை என்னால உன்கிட்ட சொல்ல முடியல அமிர்தா. இத பாரு, என்னால ஒரு விஷயம் மட்டும்தான் உன்கிட்ட சொல்ல முடியும். அர்ஜுன் உன் பின்னாடி எவ்வளவு சுத்தினாலும் ஒன்னும் ஆகாது. அந்த ஈஸ்வரனோட விருப்பத்தாலதான் எல்லாமே நடக்குது. உன்னுடைய அப்பா நாகராஜா வாசுகி வம்சத்தோட வாரிசு, அந்த வம்சத்துக்கே ராஜா. அப்படி இருந்தும் ஒரு மனுஷன் அவரை சாகடிச்சிட்டான். அப்படின்னா அது அவனோட சக்தியால கிடையாது, அந்த ஈஸ்வரனோட விருப்பத்தோட தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு.
அந்த அர்ஜுன் உன் பின்னாடி திரும்ப திரும்ப வரான்னா அதுல அந்த ஈஸ்வரனோட விருப்பம் நிச்சயம் இருக்கும். அந்த ஈஸ்வரனோட கட்டளை எதுவோ அதுபடி நடக்கிறது தான் நம்ம கடமை அமிர்தா. அப்படின்னா அர்ஜுன் இப்படி என்ன பைத்தியமா காதலிக்கிறது அந்த ஈஸ்வரனோட விருப்பமா? சித்தி நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. ஆனா சித்தி இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. அர்ஜுன் என்ன காதலிக்கிறது அந்த ஆண்டவனோட விருப்பமா இருந்தாலும் என்னுடைய விருப்பம் மட்டும் எங்க அப்பா அம்மாவை கொண்டு அந்த கெட்டவங்களை கொல்றதுதான். அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. இனிமே அவனால என்ன நெருங்க கூட முடியாது. ஏன்னா அது என்னோட வாழ்க்கை இல்ல. என்னோட வாழ்க்கை, என் லட்சியம் எல்லாமே வேற. என்னோட வாழ்க்கையை இன்னொருத்தர் கையில கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஓகே பாய். கர்ணா போலாமா? இந்த பார், ஷாப்பிங் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். அங்கங்கன்னு ஊர் சுத்தக்கூடாது. அர்ஜுன், ரொம்ப தேங்க்ஸ்டா. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கல. ஐ அம் சோ ஹாப்பி. எவ்வளவு நாளா உன் கூட மூவி போகணும், ஷாப்பிங் போகணும், ஊர் சுத்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? இது நாள் வரைக்கும் என் ஆசை நிறைவேறவே இல்ல. ஆனா இன்னைக்கு நீயே வெளியில கூட்டிட்டு போற, ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கே. ஐ அம் சோ ஹாப்பி. சரி வா போலாம். அத்தை, பாட்டிமா, பாய். மயூரி, ஒரு நிமிஷம் இரு, போலாம். என்னாச்சு? ஐயோ, அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மயூரிய ஷாப்பிங்க்கு கூட்டு போறேன்னு போய் சொன்னேன். இவன் என்னடானா உடனே ஷாப்பிங் போறேன்னு என்ன பாடா படுத்துறாளே. புளையார பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கதையால இருக்கு. இவகிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஹலோ. சரி. ஒரு நிமிஷம் கால் பண்றேன். அப்பா என்னாச்சு? அதோ அதோ பாம்பு பாம்பு பாம்பா? கரண் வேண்டாம். பாம்புப்பா, பாக்குறேன். கரண் கரண் எங்கப்பா? ஸ்டீரிங் மேலடா. எங்கப்பா? என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. அங்க இருந்துச்சுடா. அப்பா, ஸ்டீரிங் மேல பாம்பே இல்ல. இல்லாத பாம்பை இருக்குன்னு சொல்றீங்களப்பா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? இல்ல கர்ணா, நான் பார்த்தப்போ பாம்பு ஸ்டீரிங் மேல இருந்தது. ஆனா இப்போ அது அதான் இல்லல்ல. என்னமோ தெரியல, இன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்கீங்க. ஒன்னு செய்யுங்கப்பா, இன்னைக்கு நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்ல, நான் விக்ரம் ஆபீஸ்க்கு போய் ஆகணுமே. ஒரு வேலை பண்ணு, இந்த இன்னைக்கு நீயே டிரைவ் பண்ணு. சரி கொடுங்கப்பா, ஏறுங்க. அப்பா, நான் தான் உட்காந்துருக்கேன்ல, வந்து தைரியமா ஏறுங்க. காருக்குள்ள எப்படிப்பா பாம்பு வரும்? வந்து ஏறுங்கப்பா. அப்பா தைரியமா இருங்க. அப்பா ஒண்ணுமே இல்லப்பா, தைரியமா இருங்க. கிளம்பலாமா? அர்ஜுன், என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? பாவம் மயூரி உன் கூட ஷாப்பிங்கு போனோன்னு எவ்வளவு ஆசையா இருக்கா. அவளை கூட்டிட்டு போடா, கிளம்பு. ஆமாண்டா அர்ஜுன், இத்தனை நாள் மயூரி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு நாங்க உன்னை வற்புறுத்திட்டு இருந்தோம். நீ அவளை எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்ல. ஆனா இன்னைக்கு நீயே அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுற. நீ சொன்னதை கேட்கும் போது எங்களுக்குலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 2 பேரும் ஒன்னா ஷாப்பிங் போயிட்டு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிட்டு நிதானமா வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஆமாண்டா, போங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் மத்த விஷயங்களை பேசலாம். சீக்கிரம் போங்கடா. ஓஹோ, இவங்க விட்ட இனிக்கே மயூரிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு கையோட ஹனிமூனுக்கும் அனுப்பி வச்சிருவாங்க போல இருக்க. ஏடா குடும்பம் இவகிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்னு. வா அர்ஜுன், இன்னும் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த ட்ரெஸ்லயே வரப்போற?
ஏன் அர்ஜுன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? சீ, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாவே இல்ல. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே. மயூரி நில்லு. ஏண்டா அவ போட்டிருக்கிற Dress நல்லா தானே இருக்கு, ஏன் அவளை மாத்த சொல்ற? பாட்டிமா, உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியறேனா இல்லையான்றது முக்கியம் இல்ல, அர்ஜுன் கண்ணுக்கு நான் எப்படி இருக்கேன்றது தான் முக்கியம். ஏன் அர்ஜுனுக்கு இந்த Dress பிடிக்கலன்னும் போது டக்குன்னு எப்படி இப்ப அர்ஜுனுக்கு பிடிச்ச மாதிரி Dress போட்டுட்டு வரேன்னு பாருங்க, சரியா? மயூரி, நான் கார்ல வெயிட் பண்றேன், நீ சீக்கிரம் வா. பாத்தீங்களா அத்த, என்னோட புள்ள ஒரேடியா மாறி போயிட்டான்ல. மயூரிய பார்த்தாலே ஓடி போறவ இன்னைக்கு அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். ஆமா ஹேமா, இதுக்கு மேல நாம மயூரி அர்ஜுன் கல்யாணத்தை பத்தி பேசலாம். அவனுக்கு அவளை இப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. அதான் அவளை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்றான்.